கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாருமே சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. பிரிக்ஸ் கரன்சி, அதாவது பிரிக்ஸ் நாணயம் கொண்டு வர போவதா சொல்லப்பட்ட செய்தியை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியா என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பிரிக்ஸ் மாதிரியான எந்த ஒரு நாணயமும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு சாதகமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்த எலெக்ஷனில் டொனால்டு ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காங்க. அவர் ஜெயித்த உடனே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரிக்ஸ் மாதிரியான எந்த ஒரு நாணயமும் உருவாக்கக்கூடாது. அப்படி உருவாக்குனீங்கன்னா பிரிக்ஸ் நாட்டு மேலே 100% வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதையும் தாண்டி டாலருக்கு எதிராக எந்த ஒரு நாணயமாவது உருவாக்குனீங்க அப்படின்னா அமெரிக்காவோட உள்ள வர்த்தகத்தை எல்லாத்தையும் உடனே நிறுத்திக்கணும் அப்படின்னு கட்டாயமாக சொல்லியிருந்திருக்காரு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட உள்ள உறவையும் உடனே நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் இந்தியா, ரஷ்யா, சீனா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா இந்த நாடுகளோட வலுவான கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பு வருடம் நடக்கும். இந்த வருஷத்தில் கூட்டம் நடைபெறும் போது பிரிக்ஸ் மாதிரியான நாணயங்கள் உருவாக்குறத பற்றி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறலை அப்படின்னு இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?